வேத வசனங்களை வாசிக்கிறேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் விசுவாசமே சர்வாங்க சுகத்தை எனக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. நிறைவான தேவ பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் என்மேல் வரும்போது என் குறைகள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் தானாக ஒழிந்து போகும். எல்லாவற்றாலும் நிரப்புகிற என் தேவன் என்னை தம் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் நிரப்பி அருளுவார். இல்லாதவைகளை இருப்பதை போல் அழைக்கும் தேவன் என் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் புதிய அற்புதங்களை செய்தருளுவார். நான் அவருக்குள் புதிய சிருஷ்டி. நான் பலவீனமாயிருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். வேதத்திலுள்ள பரிசுத்தவான்கள் எப்படி தங்கள் விசுவாசத்தின் பலவீனத்தில் பலன் கொண்டார்களோ அப்படியே நானும் என் விசுவாசத்தினால் பலவீனத்தில் பலன் கொள்ளுகிறேன். இப்போது நான் பலவீனனல்ல, நான் ஒரு பலவான். என் தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். அவர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தரே என் தாயின் வயிற்றில் என்னை சிருஷ்டித்தவர். அவரே என்னை உருவாக்கினவர். அவரே என்னை சுகமாக்கிறவரும் கூட. வேத வசனங்களை வாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கிறது. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷருக்குரிய ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய பேச்சிலே அல்ல, என்னுடைய பலத்திலே உண்டாயிருக்கிறது. என்னுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனுள்ளதாயிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை எனக்கு போதுமானது. என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அந்தப்படியே நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். நான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எதை கேட்பேனோ அதை அவர் எனக்கு தந்தருளுவார். நான் புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தை, அவருடைய புதிய நாமத்தை என்மேல் எழுதுவார். என் தேவனுடைய நாமம் அதிசயமானவர். வேத வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். தாம் கீழ்ப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை எனக்கு அறிவிப்பார். நான் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று போதிப்பார். ஆமீன், ஆமீன்.